வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு சர்ச் த நைனா மர்டர் கேஸ் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. மொத்தமா 6 எபிசோட் இருக்கு. மொத 3 எபிசோட பத்தி மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே சீரியஸ்னா சொல்றது தான். கண்டிப்பா லைக் போடுங்க, அதே மாதிரி ஹைப் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த சீரிஸோட பிளாட்டை நான் சொல்றேன். நெய்னான்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிருக்கான்ற மாதிரி வழக்கு வருது. விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்றதை உங்களுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்ற புள்ளியில தான் இந்த கதை தொடங்குது. விசாரணையில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. மேற்கொண்டு நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், நேரடியா நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு பகுதியில நெய்னான்ற பொண்ணு யாருக்கோ பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஏதோ ஒரு கார் வர மாதிரி இருக்கு. அந்த காருக்கு பயந்து தான் இவ ஒளிஞ்சிட்டு இருக்கா. அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது யாரோ நெருங்கி வர மாதிரி தோணுது. யாருன்னு திரும்பி பார்க்கும் போது யாரோ கத்திய வச்சு இவ வயிற்றிலேயே குத்திடுறாங்க. குத்துனது யாருன்றது நமக்கு தெளிவா காட்டல. இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்கா. இங்கதான் டைட்டில போடுறாங்க. சம்யுக்தான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயினா இருப்பாங்க. ஏறக்குறைய இவங்களுக்கு 40 வயசு ஆகுது. இவங்களுக்கு மகின்ற ஒரு பொண்ணு இருக்கா. ஹஸ்பண்ட் வேற ஊர்ல இருக்காரு. ஹஸ்பண்ட் ஊருக்கு நம்மளும் கிளம்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க இயர்லி ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலான்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க. இன்னைக்கு தான் இவங்க ரிட்டையர்மெண்ட் வாங்க போறாங்க. இப்போ இவங்களோட அம்மா கிட்ட பிளெஸிங்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க டீமை சேர்ந்தவங்க ஒரு கேஸ் இருக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு இவங்களும் வந்துடுறாங்க. அப்ப கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. இவங்க கொஞ்சம் பதட்டமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. நீ பேக்கப் டீமுக்கு தகவலை கொடுன்ற மாதிரி தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல ரத்த கரெல்லாம் இருக்கு. பயந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே டீமோட வேலையா இருக்கும். இவங்க இன்னியோட வேலையை விட்டு போலாம்னு நினைச்சாங்கல்ல, அதனால தான் சீனியர் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி இவங்களும் ஜாலியா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வேலையை விட்டு போறதுல சீனியருக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. இப்ப ரக்ஷான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. துஷார் அப்படின்றவர் தான் ஹெட்டா இருப்பாரு. அந்த ஹெட்டோட செக்ரட்டரியா இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. துஷாரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட அட்வைசர் மாதிரி இருப்பாரு. அவர் பேரு சாகைல் அப்படின்றது. இந்த ரக்ஷாவை பொறுத்த வரைக்கும் துஷார்னு ஒருத்தருக்காக வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த துஷார் இவர் தான். இப்ப கொஞ்சம் போதையில வீட்டுல படுத்துட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த வீடியோவை திரும்ப திரும்ப இவர் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பிரசன்ட்ல உயிரோட இல்ல போல. ஒய்ஃபுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதை நினைச்சுதான் இந்த துஷார் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இன்னியோட வேலையை விட்டு போக போறாங்கல்ல. இப்ப இவங்க இடத்துல உட்காரலான்னு வந்தா அந்த இடத்துல ஜெயின்னு ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. இவங்களை மாத்தி வர்றதுக்கு ஒருத்தர் வரணும்ல, அவர் தான் வந்திருக்காரு போல. இப்ப இவங்களுமே இடத்தை விட்டு எந்திரிக்கலாம் சொல்ல மாட்டாங்க. இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுக்காக கேக்லாம் வெட்டினார்ல, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருமே ஒரு கேஸ் வந்திருக்கு, நீ போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இதுக்கப்புறம் எதுக்கு இவங்க பார்க்கணும், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் ஜெய் சொல்லிட்டாரு. அதுக்கு சீனியர் இருக்கார்ல, இன்னும் அரை நாள் இவளோட வேலை பாக்கி இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி இவ உன்னை விட ரொம்ப சீனியர், அதனால இவ கூட ஒரு அரை நாள் வேலை பார்த்தனா உனக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஜெய்யை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா ரெண்டு பேருமே பொசிஷன் ரீதியா ஒரே அளவுக்கு பவர் உடையவங்களா தான் இருப்பாங்க. இப்ப சீனியர் என் ரூமுக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்க போக போறதுனால இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராரு. நீ போறதுல சத்தியமா எனக்கு விருப்பமே இல்லம்மா, உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டியதானு கேக்குறாரு. ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றதுக்காக தான் இவங்க வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் வாங்குறாங்க போல. இல்ல சார், எல்லாம் பேசியாச்சு, நான் கண்டிப்பா இந்த வேலையை விட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப உத்தவ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் பேரு பாயல் அப்படின்றது. இவங்களுக்கு மொத்தமா 3 பசங்க இருப்பாங்க. 2 சின்ன பசங்க, அதே மாதிரி பெரிய பொண்ணோட பேரு நைனா அப்படின்றது. அவ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா. லாவண்யான்ற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறன்ற மாதிரி நைட்டு கிளம்பி போயிருப்பா. இன்னும் வராம இருக்கா. என்ன இன்னும் வரல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப துஷாரும் ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறாரு. அரசியல்ல இவர் இருந்தாலும் ரொம்ப நேர்மையா இவர் செயல்படுவாரு. ரக்ஷா இருக்காங்கல்ல, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ண சொல்றாங்க. அந்த விஷயத்தெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெண்களோட மேன்மைக்காக இவர் ஒரு ஆப்பை ஓபன் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா சாகில் இருக்கார்ல, அந்த ஆப்பை ரெடி பண்றதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும், ஏன்னா இன்னும் வேலை முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணு, ஏன்னா அது மூலியமா தான் நம்ம அதிகமா ஓட்டு வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. துஷாரை பொறுத்த வரைக்கும் இந்த சாகில வேலையாள் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்டாவும் இருப்பாரு. அதனால ஃப்ரெண்டு மாதிரி தான் துஷார் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஈரனும் அந்த ஜெய்யும் ஸ்பாட்டுக்கு வரதை நமக்கு காட்டுறாங்க. எதனால இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. இந்த பகுதியில ரத்த கரை கிடைச்சிருக்கு. அதே சமயம் ஒரு Dress கிடைச்சிருக்கு. காலேஜ்ல ஓவர் கோட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காலேஜோட ஓவர் கோட் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அதுல ரத்த கரை வேற இருக்கு. வேற ஏதாவது கிடைக்குமா
கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் தண்ணியை பிடிக்கிறதுக்காக ஒரு லாரி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல குளம் மாதிரி ஏதோ இருக்கு போலன்ற மாதிரி இவங்க செக் பண்றதுக்காக போறாங்க. துஷார்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் இந்த செக்ரட்டரி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு போல, கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரக்ஷா இருக்காங்கல்ல, நேத்து நைட்டு நீ எங்க போன, உன்னை பார்க்கவே முடியலையேன்ற மாதிரி கேக்குறாங்க. பார்ட்டில இருந்தேன், பார்ட்டி முடிஞ்சோட கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்சம் போதையில இருந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை சாதாரணமா சொல்லாம கொஞ்சம் விட்டு விட்டு திக்கி திக்கி சொல்றாரு. என்ன இந்த மாதிரி இவன் சொல்றான்ற மாதிரி ரக்ஷா லைட்டா யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சாஹேல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அடுத்தடுத்த பிளானை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு ஒரு காலேஜுக்கு போற மாதிரி பிளான் இருக்கு போல, நம்ம கிளம்புனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரோட அஃபேரை பத்தி வெளியே யாருக்கும் தெரியாது. அதாவது செக்ரட்டரி கூட இவர் பழகிட்டு இருக்காருல, இதை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியாது. பாலிடிக்ஸ்ல ஏதாவது பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த லாரி ஒரு இடத்துல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இதோட ஆழம் எவ்வளவு இருக்கும்ன்ற மாதிரி இங்க இருக்க ஆளு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல கொஞ்சம் தேடி பாருங்களேன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. அங்க இருக்க ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. துஷார் ஒரு காலேஜுக்கு போற மாதிரி பிளான் இருந்தது பாத்தீங்களா, அந்த காலேஜுக்கு இவர் டீமோட இவர் வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல முகேஷ்னு ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு. இவருக்கு எதிராக தான் துஷார் மோத போறாரு போல. அந்த முகேஷ் இருக்கார்ல, சமூக வலைதளத்துல ஓட்டிங் வச்சா நீங்க தான் ஜெயிப்பீங்க போலயே, அந்த அளவுக்கு பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் பண்றாரு. இல்ல சார், களத்துல ஓட்டிங் வச்சாலும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. புதுசா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க போலயே, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவர் கிண்டலா சொல்லிட்டு இங்க இருந்து போறாரு. அந்த ஆப் ஐடியாவை ரொம்ப சீக்கிரட்டா இவங்க வச்சிருப்பாங்க. அது எப்படி இந்த முகேஷுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் துஷார் யோசிக்கிறாரு. இப்ப கூட இருக்க ஆளுங்களும் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காலேஜோட ஓவர் கோட் கிடைச்சதா சொன்னா பாத்தீங்களா, அந்த காலேஜுக்கு தான் ஃபங்க்ஷனுக்காக துஷார் வந்திருக்காரு. இப்ப இவங்களும் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இன்னைக்கு காலேஜுக்கு யாரெல்லாம் வரலன்றதை நாங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. குறிப்பா ரந்தீப் அப்படின்ற ஒரு சார் தான் பேசிட்டு இருக்காரு. அந்த சாருமே யாரெல்லாம் இன்னைக்கு வரலையோ உங்களுக்கு டீடைல தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீக்கிரமா தாங்கன்ற மாதிரி இவங்க டீடைல வாங்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்க வேணாம், கேன்சல் பண்ணிருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. துஷாரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மொத்தம் 4 பசங்க வராம இருந்திருப்பாங்க. 2 பொண்ணுங்க 2 பசங்க வராம இருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் பாக்குறதுக்கு இவங்க டீம்ல ஒவ்வொருத்தர் அனுப்பி வச்சிட்டாங்க. நெய்னான்ற ஒரு பொண்ணை நம்ம 2 பேர் போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப நெய்னாவோட வீட்டுக்கு விசாரணை பண்றதுக்காக வராங்க. இதுக்கு போலீஸ்லாம் வந்திருக்கீங்கன்ற மாதிரி அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு எங்க பார்க்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என் பொண்ணு நைட் ஸ்டடிக்காக லாவண்யான்ற ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. உங்க பொண்ணு காலேஜுக்கு கூட போலியா, அதனால தான் வந்திருக்கோன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப பொண்ணு போட்டோவை பாக்குறாங்கல்ல, ஒரு போட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. வேற ஒரு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, லாவண்யான்ற பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த பொண்ணு வீட்டுல தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா கூட இவங்க தேடி வந்த நைனா பொண்ணு இல்லன்றது தெரிய வருது. மேடம், இங்க லாவண்யான்ற பொண்ணு மட்டும் தான் தனியா இருக்கா, நைனான் யாருமே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நமக்கு உத்தவ காட்டுறாங்க, அதாவது நைனாவோட அப்பாவை காட்டுறாங்க. நைனா பைக் கேட்டிருப்பா போல, அதனால பைக் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இவர் கூட வேலை பார்க்கறவரோட பேரு விநாயக் அப்படின்றது. விநாயக் கிட்ட சந்தோஷமா இத பத்தி சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. எங்க நம்ம பொண்ணு காலேஜுக்கு வரலையா, போலீஸுங்களாம் வந்திருக்காங்க வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப இவருமே கொஞ்சம் பதட்டமாயிடுறாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணிருப்பா, அந்த பையன் வீட்டுக்கு போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தண்ணிக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுக்காக ஒரு டீம் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல உத்தவ் இருக்கார்ல, அந்த பையன் வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பையன் பேரு அஜாஸ் அப்படின்றது. அவன் பொண்ணு கூட தான் ஒண்ணா இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. இவர் உடனே ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. நம்ம பொண்ணு இங்க தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எங்க பொண்ணு பத்திரமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்போ ஓகேன்ற மாதிரி ஈரேன் ஏத்துக்கிறாங்க. அப்பதான் ஈரேனுக்கு டீம் கிட்ட இருந்து கால் வருது. மேடம், தண்ணியில ஒண்ணு கிடைச்சிருக்கு, உடனே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே தண்ணியில ஏதோ கிடைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போறாங்க. இந்த அஜாஸ் நம்ம பொண்ணு கூட தான் ஒண்ணா இருந்திருக்கான்ற மாதிரி இவர் பொண்ணு கிடைச்சிட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் வேற ஒரு பொண்ணு கூட தான் ஒண்ணா இருந்திருக்கான் போல. அப்ப நம்ம பொண்ணு இங்க இல்லையான்ற மாதிரி யோசிக்கிறாரு. என் பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அஜாஸ் சொல்றான். நம்ம பொண்ணு இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஷாக் ஆகுறாங்க. போலீஸுங்க வேற ஏதோ தண்ணி கிண்ணின்னு பேசிக்கிட்டே போனாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த தண்ணியில இருந்து ஒரு கார் கிடைக்கிறத காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள ஏதாவது இருக்கான்றத செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கார் டிக்கில ஏதோ தட்டுப்படுது. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணோட பாடி தான் கிடைக்குது. இவங்க வீட்லயே அந்த நைனாவோட போட்டோவை பார்த்தாங்கல்ல, அந்த நைனா தான் இறந்து போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது.
இந்த டீம்ல இருக்க ஒருத்தர் உத்தவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அவர் இந்த தகவலை கொடுத்துடுறாரு. உத்த வேகமா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அங்க பாடி இருக்குன்னு தெரிஞ்சோன்னா நம்ம பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. இவங்களுமே காமிச்சிடக்கூடாது, மறைக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை மீறியே இவர் பொண்ணோட பாடியை பார்த்துடுறாரு. பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஒய்ஃபுமே அந்த சைட்ல இருந்து இதை கேட்டிருப்பாங்க. ஒய்ஃபும் அந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் பிரோஜனமா ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் கிடைக்குது. அதாவது துஷார் ஒரு கட்சியில இருக்காருல, அந்த கட்சி சார்ந்த ஒரு ஸ்டிக்கர் தான் கிடைக்குது. அந்த கட்சி கேம்பெயினுக்காக யூஸ் பண்ற கார் தான் இந்த கார்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப துஷாரை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட இவங்க விசாரிக்கிறதுக்காக வராங்க. வெளிய இருந்து பார்க்கும்போது ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கும் தான் தோணுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா தண்ணிக்குள்ள இந்த பொண்ணோட பாடி ரொம்ப நேரம் ஊறி இருக்குல்ல, அதனால சீமன் ட்ரேசஸ்லாம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தண்ணிக்குள்ள மூழ்கிதான் இந்த பொண்ணு செத்துருக்கான்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. பேரண்ட்ஸ் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி பாத்துக்கோங்கன்ற மாதிரி இவங்களுமே உள்ள அலோவ் பண்றாங்க. பேரண்ட்ஸ் பாடியை டச் பண்றதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. டச்லாம் பண்ணக்கூடாது, தள்ளி இருந்தே பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யார் இப்படி பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சிருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி எல்லாம் தராத அப்படின்ற மாதிரி ஜெய் கிட்ட கோவப்படுறாங்க. எங்க விசாரிக்க தானே போறோம், எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னியோட ஹீரோயின் கிளம்புற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா இவர் இருக்கார்ல, இந்த கேஸை முடிச்சுட்டு போன்னு சொல்லிட்டாரு. சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு நான் கிளம்புற மாதிரி பிளான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லம்மா, கேஸை எடுத்துட்டல, முடிச்சு கொடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் பார்த்து ஜெய் தான் கடுப்பாவறாரு. ஏன்னா ஜெய் நம்ம தானே விசாரிக்கணும், இவங்க எதுக்கு விசாரிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஹஸ்பண்ட் கிளம்பிட்டியான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லங்க இன்னைக்கு வர முடியாதுன்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு ரிப்ளை பண்றாங்க. இப்ப துஷார் இருக்கார்ல, டீம் கூட பேசிட்டு இருக்காரு. இவரோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி தான் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்களாம் வந்திருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்களுமே விசாரிக்கிறாங்க. அப்போ உங்களோட கேம்பெயின் வண்டி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு 50 வண்டி கிட்ட இருக்கு. அந்த 50 வண்டியை ஓட்டுறவங்க அவங்களோட பர்சனல் யூஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சாகேல் பேசிட்டு இருக்காரு. சாகேல் அந்த மாதிரிலாம் பேசுறதுனால இந்த இடத்துல ஜெய்யும் கோவப்பட்டு பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்க ஹீரோயின் தான் கோவப்படாத, அவர்கிட்ட போய் டீடைல வாங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இவங்க துஷாரை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப துஷாரோட செக்ரட்டரி இருக்காங்கல்ல, நம்ம உடனே ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிடலாம். அதாவது அந்த காருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டை சப்மிட் பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோயின் தயவு செஞ்சு அப்படி கம்ப்ளைண்ட்டை சப்மிட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இந்த கேஸ் வெளியே வந்துரும். இந்த கேஸ் மறைவா இருக்கும் போது எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா செக்ரட்டரி நாளை பின்ன வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனை, போலீஸுங்களே லீக் பண்ணிடுவாங்க, வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா துஷார் அவங்க சொல்றதை கேட்கலாம், அவங்க தான் கேஸை விசாரிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அவங்க விசாரிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. அந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீலான்சிங்கா தான் இந்த ஒர்க்கை பண்ணியிருப்பாரு. அவர் பேரு குணா அப்படின்றது. அந்த டிரைவர் டீடைல் எல்லாத்தையும் சாகேல் தந்துடுறாரு. அந்த குணாவை பத்தி இவங்க விசாரிச்சு பார்க்க போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த குணாவோட கார் தானே கிடைச்சிருக்கு, அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவன் எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே அமுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வரத அவனுமே கவனிச்சிடறான். இப்ப ஹீரோயின் வந்துட்டு இருக்கும் போது அவன் மறைஞ்சிருந்து சட்டனி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறான். என்ன வச்சு கேஸை முடிக்கிறதுக்கு பாக்குறீங்கல்ல, நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கே காலையில் தான் அந்த காரை பத்தி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் அப்படிலாம் கேஸை க்ளோஸ் பண்ண மாட்டேன், நீ என்ன நடந்ததுன்றத சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா நைட்டு ஒரு காலேஜ் கிட்ட நான் போனேன். அந்த காலேஜ் பசங்க என்ன ட்ரக் எல்லாம் எடுக்க வச்சிட்டாங்க. நான் முடிச்சு பார்க்கும்போது கார் அந்த இடத்துல இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இவர் மேல புல்லட் படுது. இந்த இடத்துக்கு வந்த ஜெய் தான் ஷூட் பண்ணிருப்பாரு. திரும்பி ஜெய் ஷூட் பண்ணிட போறாருன்னு அவர் பயந்து பின்னாடி போறாரு. மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அவசரப்பட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்பட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அவன் உங்களை சாவடிச்சிருப்பான்னு நினைச்சேன், அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் ஜெய் சொல்லிட்டாரு. நான் அவன் கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன், அவன் மேற்கொண்டு ஏதோ சொல்றதுக்கு வந்தான், அதுக்குள்ள அவசரப்பட்டு ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க திட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, ஏறக்குறைய இந்த பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது. இந்த பொண்ணு எப்ப பாரு போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. போன் யூஸ் பண்றத கொஞ்சம் குறைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவ கண்டுக்கவே மாட்டா. இப்பதான் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆக்சுவலா இந்த கட்சியோட கார் தான் கிடைச்சிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆயிருக்கு. அந்த கட்சியை சேர்ந்தவங்க ஹீரோயின் மேலதான் கோவப்படுறாங்க. நாங்க லீக் பண்ண மாட்டோம், கவலைப்படாதீங்கன்ற மாதிரி இவங்க அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது மீறியும் தகவல் வெளியே வந்திருக்குல்ல எப்படின்ற மாதிரி துஷார் கேட்கிறாரு. நாங்க பண்ணல, வேற யாரோ லீக் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
இதுக்கு மேல நாங்களும் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும், எங்க மேல தப்பு இல்லைன்றதை நாங்களும் ஸ்டேட்மெண்டா கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, துஷாரோட கேம்பெயின் கார் தான் கிடைச்சிருக்காமே, அவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா, நியூஸ்ல அந்த மாதிரி தான் சொல்றாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நியூஸ்ல வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க, நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, உண்மையான குற்றவாளியை நாங்க கண்டுபிடிப்போன்ற மாதிரி இவங்களும் பேசி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்தே தான் யாரோ இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்காங்கன்றது இவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த நெய்னான்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, காலேஜ்ல ஈவினிங் டைம் ஒரு ஈவென்ட்ல கலந்துருப்பா. அந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போல அவ செத்து போயிருக்கா. அந்த ஃப்ரெண்டு தான் லாவண்யா. இதை தாண்டி அவளுக்கு 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருப்பாங்க. அந்த பசங்க பேர்ல ஒருத்தன் அஜாஸ், அவன் முன்னாள் காதலன். அதே மாதிரி இன்னொருத்தர் பேரு ஆரவ் அப்படின்றது. சோ இவங்க எல்லார்கிட்டயும், அதாவது மீதி இருக்க 3 பேர்கிட்டயும் நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஈரனுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஈரன் எப்ப பாரு வேலை வேலைன்ற மாதிரி வேலையை பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. ஹஸ்பண்ட் புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம், இவ்வளவு நாள் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல, இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணு, என் கரியருக்காக நான் புதுசா ஒரு ஊருக்கு போயிருக்கேன், அந்த இடத்துக்கு நீயும் வான்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் வரன்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. நீ எப்பதான் வருவன்ற மாதிரி கேட்கிறாரு. அதிகபட்சம் 1 வாரம், அதுக்குள்ள நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப துஷாரும் அவரோட செக்ரட்டரியும் சேர்ந்த மாதிரி சாந்தின்னு ஒருத்தங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட கட்சி கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தா இவங்க கண்டிப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். அதுக்காக சப்போர்ட் கேட்டு தான் வந்திருக்காங்க. இந்த சாந்தியும் உங்க கூட சேர்ந்தா எனக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் தான், அதனால சேர்றதுக்கு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஏத்துக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாந்தி கொஞ்சம் கரப்டட் பொலிட்டீஷியனா இருப்பாங்க. அதனால துஷாருக்கு இவங்க கூட சேர்றதுல பெருசா விருப்பம் கிடையாது. இவங்க கூட எதுக்கு நம்ம கூட்டணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. துஷார் புரிஞ்சுக்கோ, அரசியல்ல ஜெயிக்கிறது மட்டும் தான் முக்கியம், அதுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடந்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம துஷாரும் ஏத்துக்கிறாரு. நெய்னா நைட்ல இருந்து காணாம போனாங்க பாத்தீங்களா, அந்த நாள் நைட்டு காலேஜ்ல ஒரு பார்ட்டி மாதிரி நடந்திருக்கும். பசங்களுக்குள்ள பார்ட்டி மாதிரி நடந்திருக்கும். அதாவது வந்து ஹாலோவின் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பார்ட்டி தான் நடந்திருக்கும். அந்த போட்டோஸ்லாம் வேணும்ன்ற மாதிரி ஜெய் வாங்கிடுறாரு. இப்ப ஈரன் கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க முதல்ல லாவண்யா கிட்ட பேசுறாங்க. உன் கூட தானே வர மாதிரி பிளான், எதனால உன் கூட வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. வர மாதிரி பிளான் இருந்தது, ஆனா அதுக்குள்ள அவ கிளம்பி போயிட்டான்ற மாதிரி லாவண்யா சொல்றாங்க. அடுத்ததா அஜாஸ்னு ஒருத்தர் கிட்ட பேசுறாங்க. இவர் முன்னாள் காதலனா இருப்பாரு. இப்ப 2 பேருமே பிரேக்கப்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த அஜாஸ் கிட்ட நோண்டி நோண்டி விசாரிக்கிறாங்க. இவர் நிறைய விஷயங்களை மறைச்சு மறைச்சு சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அதனால ரொம்ப கோவப்பட்டுலாம் இந்த ஜெய் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அஜாஸோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் கொஞ்சம் பெரிய ஆளு போல. என்ன என் பையன் கிட்ட இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க, லாயரை வச்சுதான் பேசணும், இவன் மைனர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஜெய்யும் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக பாத்ரூம்க்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல ஆரவுன்ற பையனை பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த பையனுமே அந்த இறந்து போன பொண்ணுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருப்பான். அதனால இவருமே கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாரு. இப்ப துஷாரும் செக்ரட்டரியும் சேர்ந்த மாதிரி ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க மீடியாட்கள்லாம் மொத்தமா குவிஞ்சிருக்காங்க. சார் உங்க கேம்பெயின் கார் தான் அங்க கிடைச்சதாமே அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. அச்சச்சோ, மீடியாட்கள் இந்த விஷயத்தை கையில எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. ஈரன் பார்ட்டில எடுத்த ஒவ்வொரு போட்டோஸா பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு போட்டோல ஆரவும் அந்த இறந்து போன நெய்னாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை 8:40க்கு தான் எடுத்திருக்காங்க. ஆனா மத்தவங்க சொல்லும் போது அவ 8க்கே கிளம்பி போயிட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 8:40க்கு அப்ப எப்படி போட்டோ எடுத்தா, ஏதோ இதுல தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுவும் அந்த இடம் காலேஜ்ல எங்கேயுமே இல்லாத இடமா இருக்கு, ஏதோ சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்றாங்க. காலேஜ்ல ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடம் தான் மேட்ச் ஆகுது. என்ன இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லா காலேஜ்லயும் இந்த மாதிரி ஒரு இடத்த வச்சிருப்பாங்க மேடம், பசங்க கொஞ்சம் ட்ரக் எடுக்கிறதுக்குலாம் இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஜெய் சொல்றாரு. காலேஜ் எல்லாம் ரொம்ப மாறிடுச்சு போல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு அந்த இடத்துல நெய்னாவோட ஐடி கார்டு கிடைக்குது. சோ நெய்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது கன்ஃபார்ம் ஆகுது. அங்க ஒரு பெட் இருக்கு. அந்த பெட்ல கொஞ்சம் ரத்தம்லாம் சிந்தின மாதிரி இருக்கு. என்ன ரத்தம் சிந்தி இருக்கு, இது நெய்னாவோட பிளட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சாம்பிளை கலெக்ட் பண்றதுக்கு ஆளுங்களை வர சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நியூஸ்ல வந்து துஷாரை பிளேம் பண்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற பேரண்ட்ஸ் ஒருவேளை துஷார் பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஜாஸும் ஆரவும் சேர்ந்த மாதிரி கார்ல இருக்க பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோட பிளட்ன்றது தெளிவா தெரியல, ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. இங்க செகண்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. ஈரனும் ஜெய்யும் அந்த இடத்துல பிளட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப ஃபாரன்சிக் டீமை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பிரோஜனமா ஏதாவது கிடைக்குமா பாருங்கன்ற மாதிரி செக்லாம் பண்ண விட்டுட்டு இருக்காங்க. இவங்க அடுத்த கேஸை எந்த கட்டத்துல கொண்டு போறதுன்னு டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல உத்தவ் இருக்கார்ல, பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. கொஞ்சம் காமெடிலாம் சொல்லி ஊட்டிட்டு இருக்காரு. இத பாக்குற பாயல் டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுதுன்ற மாதிரி கேக்குறாங்க.
பசங்க கிட்ட சோகத்தை காட்ட முடியுமா, அதுக்காக தான் இப்படி பண்ண, நம்மளுக்கு நடந்தது ரொம்ப மோசமான விஷயம் தான், ஆனா அதை விட்டு நம்ம வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு இவர் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. துஷாருக்கு ஆப்போசிட்டா முகேஷ்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணிருவாரு, இவங்களை காப்பி பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மீடியாவை தூண்டி விட்டதும் அவர் தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இத பத்தி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போது வெளியே இருக்க சில பொது ஆளுங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஒரு பொண்ணை போய் இப்படி பண்ணிருக்கே அப்படின்ற மாதிரி இவர் மூஞ்சில கரியெல்லாம் பூசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஆனா கறி பூசினதுனால இவரை இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. எப்பவுமே ஒரு கொலை கேஸ் நடந்தா மீடியா கிட்ட எல்லா தகவலெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க, கொஞ்சோண்டு தகவல் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா மீடியாக்கு எல்லா தகவலும் போயிருக்கு. எப்படி போயிருக்கு, நம்மள யாரோ ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சீனியர் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இப்ப மீடியாவை பார்த்து நம்மளே எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்த ஆப்பை பத்தி எப்படி முன்னாடியே அந்த முகேஷ்க்கு தெரிஞ்சது, அவர் இப்ப ரிலீஸ் பண்ணி பேரை வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் துஷார் புலம்பிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரக்ஷா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ நல்லா யோசிச்சு பாரு, சுகைல் வேணும்ட்டே இதை ரொம்ப லேட் பண்ணிட்டு இருந்தான், எப்பயும் முடிக்க வேண்டிய ஆப்பை எதுக்காக இவ்வளவு நாள் லேட் பண்ணா, ஒருவேளை சுகைல் லீக் பண்ணிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதை கேட்டு இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. சுகைல் என்னோட ஒர்க்கர் மட்டும் கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான், நீ முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் உன் விருப்பம்ன்ற மாதிரி ரக்ஷா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ரக்ஷா சொன்ன மாதிரி இவருக்கும் கொஞ்சம் டவுட் வந்துருது. இவருமே ஒருத்தருக்கு கால் பண்ணி ஒருத்தனை பத்தி விசாரிக்கணும்னு சொல்றாரு. இப்ப மீடியா ஆட்களும் துஷார் தான் இதை பண்ணாரா, துஷார் தான் இதை பண்ணாரான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சீனியர் இருக்கார்ல, இவங்க சீக்கிரமே இந்த கேஸை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈரனோட பேரை சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஜெய்க்கு செம்ம கடுப்பாயிருது. அதே மாதிரி ஈரன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீனியர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சார் இன்னும் 2 நாள்ல நான் கிளம்பணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப 2 நாள்ல கேஸ முடியுமா, அதுக்கப்புறம் கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. என்ன இவர் இப்படி மாட்டி விட்டுட்டாருன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப துஷாரோட பேரு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குல்ல, நீ ஒரு லைவ் மாதிரி பண்ணுன்ற மாதிரி சுகைல் சொல்லியிருப்பாரு. இவரும் லைவ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பெண்களோட சேஃப்டியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. முதல்ல பாசிட்டிவான கமெண்ட் தான் வருது, ஆனா போக போக இவரை கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஏண்டா உன்னால ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா, நீ பொண்ணுங்களோட சேஃப்டியை பத்தி பேசுறியான்ற மாதிரி திட்டுறாங்க. இதை தாண்டி உன்னோட ஒய்ஃப் எப்படி இறந்து போனா, அதுல நிறைய மர்மம் இருக்குல்லன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஸ்டார்டிங்கே ரக்ஷா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் எப்பயோ சொன்னல கேட்டியான்ற மாதிரி துஷார ஒரு பார்வை பாக்குறாங்க. இதுக்கு மேல இந்த லைவை கண்டினியூ பண்ண முடியாதுன்ற மாதிரி இவரும் கட் பண்ணிடுறாரு. இப்ப ஈரனுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது, இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா வந்துருவல்லன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பா வந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நம்ம பொண்ணுக்கு நம்ம 2 பேரோட சப்போர்ட்டும் தேவை, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. எனக்கு புரியுதுங்க, நான் கண்டிப்பா வந்துருவேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப பேரண்ட்ஸும் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் இவங்க பிரோஜனமா எதுவுமே கண்டுபிடிக்கல, நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வாரமா இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க, போலீஸ்லாம் இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. ஒருவேளை அந்த துஷார் தப்பு செஞ்சு அவனை காப்பாத்த பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல மேடம், நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் சொல்றாங்கல்ல நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் இங்க இருந்து ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே விநாயக் கூட சேர்ந்து தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அதாவது இந்த உத்தவோட ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் கூட தான் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப வெளியே வந்தோன்னு அவர் இருக்கார்ல, என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இந்த உத்தவை பார்த்து கேட்கிறாரு. உத்தவ் கொஞ்சம் அப்செட்ல இருக்கார்ல, அதெல்லாம் பெருசா எதுவும் சொல்லல, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. யார் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணாங்கன்னு கண்டுபிடின்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட வேலையை கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாரு போல. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு தெரியல, ஆனா அதை கேட்டு இந்த துஷார் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப இவங்களுமே திரும்பி அந்த பசங்களை விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல பிளட் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி அந்த இடத்துல இவங்க ட்ரக் எல்லாம் எடுப்பாங்கன்றது தெரிய வருதுல, இது சார்ந்துதான் விசாரிக்கிறாங்க. ஆமா நாங்க ட்ரக் எல்லாம் எடுப்போம், அன்னைக்கு கூட பார்ட்டி மாதிரிலாம் நாங்க பண்ணோம், ஆனா மத்தபடி பிளட் பத்திலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி தெரியாது, அங்க எப்படி பிளட் வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அதை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றோம்ல, இதுக்கு மேலனா எங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்றாங்க. அந்த டிரைவரை நீங்க ட்ரக் எல்லாம் எடுக்க வச்சிருக்கீங்க ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த டிரைவர் கிட்ட சும்மா ஃபன் பண்றதுக்காக தான் நாங்க பண்ணோம், மத்தபடி எதுவும் இல்லன்ற மாதிரிலாம் இந்த பசங்க சொல்றாங்க. அவரோட காரை நாங்க எடுத்துட்டு போலன்ற மாதிரியும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஜெய் இருக்கார்ல, எனக்கு ஒரு வருஷன் தோணுதுன்ற மாதிரி இவரோட வருஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த நைனாவை பொறுத்த வரைக்கும் அஜாஸை லவ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிருக்காங்க. அஜாஸுக்கு இவங்க மேல கோபம் இருந்திருக்கு, அதனால ஆரவ் கூட சேர்ந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்கான். 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ரூம்ல வச்சு எல்லை மீறி நடக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. அவ போதை
போதையில இருக்கும்போது அட்வான்டேஜ் எடுக்க பார்த்திருக்காங்க. அவ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அதனால அவளை அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால அவளோட பெட்ஷீட்ல பிளட் சிந்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ முழுசா நம்ம பேரை வெளியே சொல்லிருவா, பிரச்சனை வரும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே பயந்துருக்காங்க. அதனால டிஸ்போஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அவனை ஏற்கனவே ட்ரக் கொடுத்து மயக்கமாக்கிட்டாங்கல்ல, அவன் காரை கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி அவனோட காரை கொண்டு போயிருக்காங்க. சிசிடிவி கண்ணுல படாம இப்படி கொண்டு போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, இதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு, லாஜிக் ஓல்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, நெய்னா பார்ட்டிக்கு வரும்போது ஒரு Dress போட்டிருப்பா, இவங்களுக்கு பாடியா கிடைக்கும் போது வேற ஒரு Dress போட்டிருப்பா. அவ கடைசியா எடுத்த போட்டோ வரைக்கும் பார்ட்டில இருந்த Dressல தான் இருந்திருக்கா. அதுக்கு மேல இவங்க சாவடிச்சுட்டு Dress எல்லாம் மாத்தி இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, அந்த பிளட் முதல்ல யாரோடதுன்றத கன்ஃபார்ம் பண்ணுவோம். நைனாவோட பிளட்டா இருக்கிறப்ப இவங்க கிட்ட லாக் பண்ணி விசாரிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. காலேஜ்ல நைனாவோட போட்டோக்கு எல்லாருமே பூலாம் வச்சிட்டு இருக்காங்க. அம்மாவும் அதை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ரந்தீப் அப்படின்ற ஒரு சார் வந்திருக்காரு. இன்னைக்கு 4 பசங்க ஸ்கூலுக்கு வரலன்ற மாதிரி ஸ்டார்டிங் ஈரன் கிட்ட சொன்னார்ல, அவர் தான் இந்த சாரா இருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி உங்க பொண்ணுக்கு நான் ஏதாவது ஒரு புக் தருவேன், அவளும் எனக்கு புக்க தருவா, நான் அதுக்காக தான் இந்த புக்கை வாங்கினேன், நீங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட தராரு. இப்ப ஏசிபி இருக்கார்ல, ஈரனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. எந்த அடிப்படையில அஜாஸை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க சைட்ல இருந்து பெரிய லாயர் வந்திருக்காரு, பேசி அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த இடத்துல ஜெய் இருக்காருல, அந்த லாயரை வச்சுட்டு இந்த பையனை போட்டு திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும்ன்ற மாதிரி இந்த லாயர் பேசுறாரு. புரிஞ்சுக்கிட்ட ஈரன் இருக்காங்கல்ல, நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சாதாரணமா சில கேள்வியை கேட்கறாங்க. இப்போதைக்கு நீங்க கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. 4 அடி அடிச்சிருந்தா உண்மையை வாங்கியிருக்கலாம்ன்ற மாதிரி ஜெய் சொல்றாரு. எவிடன்ஸ் இருந்தா 4 அடி என்ன 40 அடி கூட அடிக்கலாம், உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்ற மாதிரி இவங்க கோபமா கேட்கறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஆக்சுவலா பசங்களாம் பப்புக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலேஜ் பசங்க பப்புக்கு வந்திருப்பாங்க. இவர் வேணும்ட்டே அவங்க கூட மிங்கிள் ஆகுறாரு. அதாவது இவர் அந்த காலேஜோட சீனியர் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை நம்ப வைக்கிறாரு. இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கிறத பத்திலாம் இவங்க கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. போக போக அந்த பசங்களும் அவங்க பண்ணதை பத்திலாம் சொல்றாங்க. துஷார் என்னமோ கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா பாத்தீங்களா, என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா சாகேல் தான் தகவலை லீக் பண்ணிருக்காருன்றதை கண்டுபிடிச்சிருப்பாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ரக்ஷா ஆச்சரியப்படுறாங்க. இப்ப நேரடியா சாகேல கூப்பிட்டே இந்த விஷயத்த காட்டுறாரு. இல்ல, என்ன யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சாகேல் சொல்றாரு. ஆனா துஷார் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இப்ப காட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இப்ப காட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் சாகேல இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஜெய் இருக்கார்ல, லைட்டா நைனாவை பத்தி பேச்சு கொடுக்குறாரு. பாவம் நல்ல பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவு ஒண்ணு அவன் நல்ல பொண்ணு இல்ல, எங்க குரூப்ல ஒரு வீடியோ வந்தது, அவ சம்பந்தப்பட்ட வீடியோ தான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இது வீடியோவா, என்கிட்ட காட்டுன்ற மாதிரி கேக்குறாரு. நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல்ல, இதுதான் வீடியோ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஒரு வீடியோவை காட்டுறான். அதாவது அவங்க வேற யாரு கூடயோ ஒன்னா இருக்க வீடியோவை தான் காட்டுறான் போல. இப்ப ஈரன் வீட்டுக்கு வரும்போது பொண்ணோட லேப்டாப் ஓபன்ல இருக்கு. பொண்ணு வந்து செல்ஃபி கொஞ்சம் அசிங்கமா எடுத்திருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அதாவது கிளிவேஜ்லாம் தெரியற மாதிரி எடுத்திருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ போட்டோ எடுத்திருக்க, யாருக்கு அனுப்புறதுக்காக எடுத்திருக்கன்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. இல்லம்மா, நான் பாக்குறதுக்காக தான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனா அம்மாவால ஏத்துக்க முடியல. அம்மா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் போன் வாங்கிட்ட இருக்க வேணான்ற மாதிரி போனை புடிங்கிடுறாங்க. இப்ப ஜெய் இருக்கார்ல, இவங்களை கால் பண்ணி ஆபீஸ்க்கு வர வச்சிடுறாரு. நான் சொன்ன தியரிக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, இந்த வீடியோவை பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. ஆக்சுவலா நைனா இருக்காங்கல்ல, அந்த அஜாஸ் கூட ஒன்னா இருக்காங்க. அந்த விஷயத்த ஆரவ் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஆரவ் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சோம் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நிறுத்த ஆரவ் அப்படின்ற மாதிரிலாம் தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு துஷார் இருக்கார்ல, சாகேல் துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணாதே அப்படின்ற மாதிரி ரக்ஷா ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட 3rd எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல இன்னும் 3 எபிசோட் இருக்கு, அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.